இயேசு நோயாளரை குணமாக்குதல். ஒரு நாள் சிலர் முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்ட தங்கள் நண்பர் ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு வாதம் கடுமையாக தாக்கியிருந்தது. அவனுடைய நண்பர்கள் அவனை ஒரு படுக்கையில் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவ்விடத்தில் இயேசுவை சுற்றி மிக திரளான கூட்டம் இருந்ததால் அந்த மனிதர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாக மக்கள் நடுவில் படுக்கையை இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, நண்பனே, உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ எனச் சொல்லி அந்த முடக்குவாத மனிதனை முற்றிலும் குணமாக்கினார். மற்றொரு சமயம் ஒரு உரோமையரான நூற்றுவர் தலைவன் இயேசுவை அணுகினார். தனக்கு உண்மையுள்ள ஒரு பணியாள் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருப்பதாக இயேசுவிடம் கூறினார். நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் இயேசு. நூற்றுவர் தலைவன் இயேசுவுக்கு மறுமொழியாக, நான் உம்மை என் இல்லத்திற்கு வரும்படி அழைக்கவில்லை, ஏனெனில் நான் அதற்கு தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பணியாள் நலமடைவான் என்றார். இத்தகைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நான் எங்கும் எவரிடமும் கண்டதில்லை. உன் பணியாளன் விரைவில் குணமடைவான் என்று கூறினார் இயேசு.